ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாங்கள் பீன்ஸில் ஒரு பால் கறி வைப்போம். இதுக்காக என் கார்டன்லேருந்து கொஞ்சம் பீன்ஸை கட் பண்ணி எடுக்கிறேன். பீன்ஸில் புரோட்டீனும் ஃபைபர், கால்சியம், அயனும் சில விட்டமின்ஸும் இருக்கிற அதே நேரத்தில் சோடியமும் ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட்டும் மிக குறைந்த அளவில் இருக்குது. எனவே இதை நாங்கள் உணவில் சேர்க்கிறதால எங்களுடைய உடலுக்கு நல்லம். பீன்ஸை இவ்வாறு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போடுறேன். இதுக்குள்ள பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். 2 பல் உள்ளியையும் கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். 100 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து இதை மூடி அவிய விடுறேன். 5 மினிட்ஸால் ஓப்பன் பண்ணுறேன். பீன்ஸ் இன்னும் அவிய வேணும். அடுப்பை லோ ஹீட்டுக்கு மாற்றுறேன். இதை திரும்பவும் மூடி அவிய விடுறேன். 10 மினிட்ஸால் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பீன்ஸ் அவிஞ்சிட்டுது. தண்ணியும் ஓரளவு வற்றிட்டுது. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்குறேன். சுவைக்கேற்ப உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதையும் ஒரு 5 மினிட்ஸுக்கு அடுப்பில் வச்சுருக்கிறேன். கறி ரெடி ஆகிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இனி தாளிக்க போகிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இதுக்குள்ளே போட போகிறேன். இதுக்குள்ளே தாளித்து போடுறேன். ஹெல்த்தியான பீன்ஸ் கறி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.